கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதோ இன்றைக்கு ஜூலை 9ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைய மன்னா மத்தேயு 18வது அதிகாரம் 4வது வசனம். இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இங்கு இயேசு மகாராஜா தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார். ஒரு சிறு பிள்ளை, அதுக்கு முந்தின வசனங்கள் நான் வாசிக்கின்றேன். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லுகின்றார். சீஷர்களுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, பரலோகத்தில் யார் பெரியவர்களாக இருப்பாங்க? நீயா நானா? யார் பெரியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர்கிட்டே கேட்டுட்டாங்க. இயேசு மகாராஜாவிடமே கேட்குறாங்க, ஆண்டவர் யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆண்டவர் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சிறு பிள்ளையை அழைத்து முதல்ல சொல்கிறாரு, இந்த பிள்ளையை போல நீங்கள் மனம் திரும்பாட்டினா பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. முதல்ல பிரவேசிக்கணும், அப்புறம்தான் பெரியவங்க யாருன்னு பார்க்கணும், யார் பெரியவன் என்று தீர்மானிக்க முடியும். முதல்ல பிரவேசிக்கவே முடியாதவங்க எப்படி யார் பெரியவங்கன்னு திங்க் பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சிறு பிள்ளையை போல. அப்போ அந்த சிறு பிள்ளையினுடைய உள்ளத்தில் கபடு கிடையாது, வேண்டாத வஞ்சனை இருக்காது, பொய் இருக்காது, மாயை இருக்காது, கபடற்ற உள்ளத்தோடு எளிமையாக இருக்கும் அந்த பிள்ளை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை போல மனம் திரும்பி நம்முடைய இருதயம் மாறுச்சுன்னா அப்போ தான் பரலோகத்துக்குள்ளேயே நீங்கள் பிரவேசிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. முதல்ல அந்த ஒரு சிறு பிள்ளையின் இருதயத்தை போல நம்ம மாறணும், நம்முடைய சுவாபம் நம்முடைய இருதயம் எல்லாம் மாறணும். அதுக்கப்புறம் அந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். தாழ்த்துகிறவன் எவனும் அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லுகின்றார். அப்போது மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ பரலோக ராஜ்யம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் முதல் தகுதி என்னன்னா ஒரு எளிமை, தாழ்மை. ஆவியில் எளிமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அவங்களுக்கு தான் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியும். சிறு பிள்ளையை போல மனம் திரும்பி அப்படி ஒரு சிறு குழந்தையை போல இருதயத்தில் கபடற்றவர்களாய் மாறும் பொழுது, அதோடு கூட தன்னை தாழ்த்தி எளிமை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யமே அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர்களை பரலோகத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து அந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். ஒவ்வொரு நாள் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுதும் சரி, காலையில் எழும்பும் பொழுதும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சிறு பிள்ளையின் இருதயத்தை போல நீர் மாற்றுவீராக. கபடற்ற ஒரு இருதயம், என்னுடைய ஆவியில் ஒரு எளிமையாக இருக்க, ஆண்டவரே என் மனத்தாழ்மையை நான் அணிந்து கொள்ள உமக்கு முன்பதாக நான் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி காலையில் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். இரவு படுக்கைக்கு போகும் பொழுது, இந்த நாளில் ஏதாயிலும் எங்கேயாயிலும் என்னிடத்தில் மேட்டிமை இருந்துச்சா, மற்றவர்களுக்கு விரோதமாக நான் தப்பாக பேசினேனா, தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வந்ததா, கபடு வந்ததா, யாரை நான் தவறான கண்ணோடு நான் பார்த்தேனா, குற்றவாளியாக யாரையாச்சும் நான் பார்த்தேனா, மற்றவங்கள்ட்ட பேசும்போது வஞ்சகமாக அவங்களுடைய காரியங்களை அறிந்து அதில் என்ன தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது பொறாமைப்படுறதுக்கு அப்படி நான் பேசினேனா அப்படின்னு சொல்லி இரவு படுக்கைக்கு போகும் பொழுது நீங்கள் உங்களை அப்படியே ஆராய்ந்து நிதானித்து அதை சரி பண்ணி அடுத்த நாள் அந்த தவறு உங்களிடத்தில் இல்லாமல் நீங்கள் போவீர்களானால் அது மிகவும் நலமாக இருக்கும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாள் மன்னாவின்படி ஆண்டவரே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் சிறு பிள்ளையைப் போல எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை உமக்கு முன்பதாக தாழ்த்த ஆண்டவரே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஆவியில எளிமையோடு இருக்க, கபடற்றவர்களாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் எரிகோ விழும் 7 நாட்கள் என்று சொல்லி சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு கூட்டம் நேரலையிலே ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது 6வது நாள். நீங்கள் 5 நாட்கள் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கின்றேன். இன்றும் நாளையும் தவறாமல் இந்த கூட்டத்தில் நீங்கள் நேரடி ஒளிபரப்பின் மூலமாக ஆசீர்வாதம் டிவியின் மூலமாக நீங்கள் காண தவறாதீங்க. டிவி மூலமாக பார்க்க முடியாதவங்க யூடியூப் மூலமாக பார்க்க தவறாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு முன்னே இருக்கிற தடைகளை முற்றிலுமாய் நீக்கி போடுவார். பெரிய விசாலத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.